السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 419. இந்த பாடத்தில் பாபு இஸ்திஹபாபில் அக்லி பிஸலாசி அஸ்வாபிஅ வஸ்திஹபாபில் அக்ல் அஸ்வாபிஇ وكراهة مسحها قبل لعقها واستحباب العقل القصعة وأخذ اللقمة التي تسقط منه وأكلها ومسحها بعد اللعق بالساعد والقدم وغيرها என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 419வது பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். ஒரு உணவு, ஒரு சாப்பாடை நாம் தனியாக சுயமாகவே சாப்பிடு விடுவதை விட உணவை பகிர்ந்து கொண்டு எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிடுவது, எல்லோரோடும் கலந்து சாப்பிடுவது என்பது அது ஒரு பரக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி பகிர்ந்து கொள்வதனுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது நமக்கு அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 6வது ஹதீஸ், இன்னும் 753வது ஹதீஸ். وعن أنس رضي الله عنه, سيدنا أنس رضي الله عنه அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. கால, அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள். இதா அகல துஆமன், ஒரு உணவை அவர்கள் சாப்பிட்டால், லஅக அஸாபிஅஹு ஸலாஸ, தன்னுடைய 3 விரல்களையும் சூப்பக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டால் அவருடைய 3 விரல்களால சாப்பிடுவாங்க. அந்த 3 விரல்களால் சாப்பிட்டால் அந்த 3 விரல்களையும் அவர்கள் சூப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள், சப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லித்தராங்க. அப்ப இது பெரும்பாலும் வரக்கூடிய கருத்து. பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விரல்களால் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அதுவே 5 விரல்ல சாப்பிட்டதே கிடையாதுன்னு கேட்டா அப்படி ஒண்ணும் கிடையாது. 5 விரல்களாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். இமாம் பெருமக்கள் கற்றுத்தரும் பொழுது பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விரலில் சாப்பிட காரணம் என்னவென்றால், எந்தெந்த உணவை எல்லாம் 3 விரலால் சாப்பிடுவதற்கு சாத்தியப்படுமோ அந்த உணவை எல்லாம் கண்டிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விரல் தான் சாப்பிடுவார்கள். இப்ப தடிமனான ஒரு இறைச்சி இருக்குது, அந்த இறைச்சியை 3 விரலால் பிக்க முடியல, 5 விரல்களை யூஸ் பண்ணி தான் ஆகணும், உபயோகித்தான் ஆகணும்னு சொன்னா அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகித்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தராங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகால, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா சகதத் லுக்மத்து அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய அந்த உணவு கவலம் என்பது, கவல உணவு அளவு என்பது விழுந்து விட்டால், கீழே விழுந்து விட்டால், ஃபல்யஹுதுஹா, அதை அவர் எடுத்துக்கொள்ளட்டும். அதை எடுத்து வல் யுமித் அன்ஹல் அதா, அசுத்தத்தை அந்த உணவை விட்டும் அவர் நீக்கிக் கொள்ளட்டும், நீக்கி கொண்டு வல்யகுல்ஹா, அதை அவர் சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு உணவு கீழே விழுந்துருச்சுன்னா அதனால தொடச்சி, அதனால கிளீன் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் நீக்கி அதை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராங்க. இன்னும் சொல்றாங்க, வலா யதஅஹா லிஷைத்தானி, அந்த ஷைத்தானுக்காக அந்த உணவை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதுக்கு ஷைத்தானுக்காக விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்கன்னா, ஷைத்தான் நம்ம ஒரு உணவை கீழே போடுவதன் மூலமாக, கீழே போட்டோன்னு சொன்னா, கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா அவன் சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருப்பான். ஒரு உணவு வேஸ்ட் ஆகுது, இவன் இந்த உணவை சாப்பிடாம தட்டி கழிக்கிறான் அப்படின்னு சந்தோஷப்படுவான். அப்ப அந்த சந்தோஷத்திற்கு ஆளாகி விடக்கூடாது. அந்த ஷைத்தானுடைய சந்தோஷத்திற்கு நம்ம காரணமாயிடக்கூடாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த ஷைத்தானுக்காக வேண்டி அந்த கீழ் உள்ள அந்த உணவை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
இன்னும் அடுத்தபடியாக சொல்றாங்க பாருங்க, அமரனா, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள், அந்நஸ்லுத்தல் கஸ்அத, தட்டை, அதாவது உணவு தட்டை வலித்து உண்பதை, தொடைப்பதை, அதாவது நஸ்லுத்தன் சொன்னா தொடைப்பது, தொடைப்பதை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் தொடைப்பதை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள். அப்போ உணவு தட்டு, அந்த உணவு தட்டை நாங்கள் தொடைப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்களா? என்னது தொடைக்கிறதுனா, நஸ்லுத்தன் சொன்னா ரத்தத்தை துடைக்கக்கூடிய ஒரு அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் இந்த நஸ்லுத் என்ற வார்த்தை. அப்போ அதை இங்க ஒப்பிடுறாங்க. அப்போ அப்படி கணக்கு பண்ணும் பொழுது அந்த உணவில் இருக்கக்கூடிய, அந்த தட்டில் இருக்கக்கூடிய அந்த உணவுகள் எல்லாம் வலித்து நல்லபடியாக சுத்தம் செய்து தொடைத்து முழுமையாக சாப்பிட சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள் என்பதை சொல்லித்தராங்க. வகால, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள், லா ததுரூன நீங்கள் அறிய மாட்டீர்கள், ஃபி ஐயி துஆமிக்கும் அல் பரக்கத்து, பரக்கத்து என்பது, அபிவிருத்தி என்பது உங்களுடைய உணவில் எந்த பகுதியில் இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நீங்க சாப்பிட்ட உணவு, நீங்கள் உண்ணக்கூடிய அந்த உணவினுடைய பாத்திரத்துல, அந்த நீங்கள் சோறு எடுக்கக்கூடிய, உணவு எடுக்கக்கூடிய பாத்திரத்துல இருக்கலாம் பரக்கத், இல்ல உங்களுடைய தட்டில் இருக்கலாம் பரக்கத், இல்லை உங்களுடைய கைகளில் இருக்கலாம், விரல்களில் இருக்கலாம் பரக்கத், இல்லை அந்த தட்டினுடைய ஓரங்களில் இருக்கலாம். இப்ப பரக்கத் எங்க வேணாலும் இருக்கலாம். அல்லாஹ் எங்க வேணாலும் பரக்கத்து செய்வான். அல்லாஹ் நான்னா அந்த உணவு முழுவதுமா பரக்கத் செய்வான். அப்படி நாடு விட்டா, அல்லாஹ்வுடைய நாள விட்டால் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த உணவினுடைய சிறு பகுதியில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்போ அப்படி இருக்கும் சமயத்தில் நீங்கள் எந்த ஒரு உணவையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க எதையும் தவற விடாமல் எல்லாவற்றையும் முழுமையாக நீங்கள் வலித்து நல்ல சூப்பி நீங்க சாப்பிடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விரல்களால சாப்பிட்டார்கள் என்பதையும் நமக்கு பார்க்க முடிகிறது. இன்னும் அவர்கள் கீழே ஒரு சாப்பாடு விழுந்துட்டா அதை எடுத்து நல்லபடியாக தொடச்சு நீங்க சாப்பிடுங்க, அதையும் சொன்னாங்க. இன்னும் அந்த சாப்பாட்டில் எங்கு பரக்கத்து இருக்குன்னு தெரியாது, அதனால் நீங்க முழுமையாக சாப்பாடு வேஸ்ட் ஆக்காம சாப்பிடுங்க என்பதையெல்லாம் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த கருத்துகளின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 7வது ஹதீஸ், இன்னும் 754வது ஹதீஸ். وعن سعيد بن الحارث رضي الله عنه. இந்த ஹாரிஸ் என்பவருடைய மகனான சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இவங்க யாருன்னு சொன்னா, இவங்க சஹாபி இல்ல, இவங்க சஹாபியை கண்கொண்டு பார்த்த தாபிஈ. அப்போ தாபிஈன்களில் கட்டுப்பட்ட ஒருவராக இந்த சயீத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அன்னஹு, நிச்சயமாக அவர்கள், அந்த சயீத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅல ஜாபிரன் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் அவர்கள் கேட்டார்கள், அனில் உதுஇ, உதுவை குறித்தும் கேட்டார்கள். மிம்மா, ஒரு விஷயத்தில் உண்டான உது, மிம்மா மஸ்ஸத்தின் நாரு, நாறு என்பது, அதாவது நெருப்பு என்பது பட்ட ஒரு உணவிலிருந்து, அதாவது உணவு நெருப்பு என்பது தொட்டிருக்கும் அத்தகைய அந்த உணவிலிருந்தும் உது செய்வதை குறித்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்துல அந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள் என்று சொல்றாங்க. அப்ப மஸ்ஸத்தின் நாருனா அது எப்படி நெருப்பு தொடும்? அப்ப நெருப்பால் சமைக்கப்பட்ட என்று அர்த்தம் வரும். அப்ப நெருப்பால் நெருப்பூட்டப்பட்டு சமைக்கப்பட்ட ஒரு உணவு இருக்குது. அந்த உணவை சாப்பிட்டோன்னு சொன்னா உது செய்யணுமா வேண்டாமா, உது செய்ய அவசியமா கிடையாதா என்பதை குறித்தும் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா, இல்லை, உது செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். அது குன்னா, திட்டமாக நாங்கள் ஆகியிருந்தோம், ஜமனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நாங்கள் ஆகியிருந்தோம். அப்பொழுது லா நஜிது மிஸ்ல தாலிக, அதுபோன்று சமைக்கப்பட்ட ஒரு உணவை போல நாங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம். அப்போ நாங்க, நீ சொல்றீங்களப்பா நெருப்புல சமைக்கப்பட்ட உணவுன்னு, அது மாதிரி சமைக்கப்பட்ட உணவு எதையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. சொல்றாங்க பாருங்க, மின துஆமி இல்லா கலீலன், உணவிலிருந்தும் இல்லா கலீலன், குறைந்தபட்சம், அதாவது குறைவாகவே தவிர உணவிலிருந்தும் நாங்கள் பெற்றுக்கொள்ளாத நிலையில் ஆகியிருந்தோம். அப்போ சில சமயம்தான் நாங்கள் சமைத்த உணவை சாப்பிட்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போ பெரும்பாலான சமயத்தில் நாங்கள் சமைத்த உணவை சாப்பிட்டது கிடையாது, பச்சையான உணவுகளை தான் சாப்பிட்டவர்களாக இருந்தோம். அப்போ இன்னும் சொல்றாங்க பாருங்க, ஃபைதா நஹனு வஜத்னாஹு, இன்னும் நாங்கள் அந்த அப்படிப்பட்ட உணவை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் ஆகியிருந்தால், லம் யகுன் லனா, எங்களுக்கென்று ஆகியிருக்காது, மனாதியிலு,
துணிகள் என்பதாக இருக்காது, துண்டு துணிகள் என்பதாக இருக்காது. இல்லா குஃபனா வ சவாயிதனா வ அக்தாமனா, அந்த எங்களுடைய அந்த குஃபு, அதாவது எங்களுடைய அந்த உள்ளங்கைகள், இன்னும் எங்களுடைய அந்த முழங்கைகள், இன்னும் எங்களுடைய அந்த பாதங்கள், அதை தவிர வேறு எந்த ஒரு மனாதில்களும், வேறு எந்த ஒரு துண்டு துணிகளும் எங்களிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களாக ஆகியிருப்போம் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்படிப்பட்ட சமைக்கப்பட்ட ஒரு உணவை நாங்க பெரும்பாலும் பார்த்தது கிடையாது. அப்படியே எங்களுக்கு அது நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் உண்ணக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருந்தாலும், அந்த உணவை எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே நாங்கள் எங்களுடைய கைகளை துடைத்துக் கொள்வதற்கு ஒரு துணி கூட எங்களுக்கு கிடையாது, துணிகள் எதுவும் கிடையாது. எங்களுடைய கைகளை நாங்கள் எங்களுடைய உள்ளங்கையிலேயும், எங்களுடைய முழங்கைகளிலும், எங்களுடைய இரு பாதங்களிலேயும் நாங்கள் தேய்த்து கொண்டுதான் அந்த ஈரப்பதத்தை போக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிதான் தொடச்சிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு தொடக்கிறதுக்கு துணியை கூட நாங்கள் பெற்றுக்கொண்டது கிடையாது என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அந்த அளவிற்கு உச்சக்கட்ட வாழ்க்கையாக இருந்துச்சு. ஜுஹுதியத், அதாவது பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். அப்போ ஒரு தொடக்க துணி கூட இல்லாத நிலைமையில நாங்க இருந்திருப்போம் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள்னா, அப்ப எந்த அளவிற்கு ஜுஹுதியத்துல பற்றற்ற வாழ்க்கையில் அவர்கள் திகழ்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப இங்க ஒரு வார்த்தையை நம்ம விட்டுட்டோம். அடுத்தபடியாக சொல்றாங்க பாருங்க, சும்ம பிறகு நுசல்லி, நாங்கள் தொழுது கொள்வோம், வலா நதவத்தஉ, நாங்கள் உது செய்ய மாட்டோம், உது செய்யாத நிலைமையில் நாங்கள் தொழுது கொள்வோம். அப்ப அப்படிப்பட்ட சாப்பாடு நாங்க சாப்பிட்டா நாங்க உது ஒன்றும் செய்ய மாட்டோம்பா, நாங்கள் அப்படியே தொழுது கொள்வோம் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாங்க அப்படி சாப்பிட்டா எங்களுடைய பாதங்களிலேயும், எங்களுடைய முழங்கைகளிலேயும், எங்களுடைய உள்ளங்கையிலேயும் தான் அந்த உணவுகளை நாங்கள் துடைத்துக் கொள்வோம், உணவினுடைய அந்த ஈரப்பதத்தை துடைத்துக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள். இதன் மூலமா விளங்கக்கூடிய சட்டம் என்னன்னு சொன்னா, உணவுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சாப்பிட்ட பின்பு அவர்கள் துணிகளில் மாத்திரம் கிடையாது, உள்ளங்கைகளிலேயும், முழங்கைகளிலேயும், கண்டை கைகளிலேயும், இன்னும் பாதங்களிலேயும் அவர்கள் உணவை சாப்பிட்டு துடைத்திருக்கிறார்கள். அப்ப இப்படி துடைக்குதல் என்பது இது ஒரு சுன்னத்து. அப்ப இப்படிப்பட்ட நடைமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் செய்தார்கள் என்ற கருத்து இந்த ஹதீஸின் மூலமாக புலப்படுது. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 110வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு தக்சீரில் ஐதி அல துஆமி. பாபு தக்சீரில் ஐதி, கைகள் அதிகமாக்குவது, கைகளை அதிகமாக்குவது குறித்த பாடம். அல துஆமி, உணவின் மீது. அப்ப உணவின் மீது அதிகம் கைகளை ஆக்குவதுனா அதிகமான நபர்கள் சேர்ந்து உணவு சாப்பிடுவது. ஒரு உணவை ஒரு நபர் மட்டும் தனியா சாப்பிடாம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுதல் இருக்குதா இல்லையா? நிறைய கைகள் பகிரப்படுதா இல்லையா? கைகள் அதிகப்படுத்தப்படுதா இல்லையா? அதை தான் சொல்றாங்க. அப்ப அதிகமான கைகளை கொண்டு அதிகமான நபர்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவின் மீது கூட்டிக் கொள்ளுதல், அதை குறித்த பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது. அப்ப அப்படி சேர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக, பகிர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக என்னென்ன பலாபலன்கள் என்பதை குறித்தும் பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் இருக்கு. சொல்றாங்க பாருங்க, 1வது ஹதீஸ், இன்னும் 755வது ஹதீஸ். அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. கால, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், துஆமுல் இஸ்னைனி, 2 நபர்களுக்கான உணவு என்பது காஃபிஸ் ஸலாசதி, 3 நபர்களுக்கு போதுமாகும். வதுஆமுஸ் ஸலாசதி, இன்னும் 3 நபர்களுக்குரிய 3 நபர்களுடைய உணவாகிறது காஃபில் அர்பஅதி, 4 நபர்களுக்கு போதுமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ 2 பேருடைய உணவுனா 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவிலான உணவு என்பது அது 3 நபர்களுக்கு போதுமாகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கு எண்ணிக்கை நோக்கம் கிடையாது. 2 நபர் 3 நபர் சாப்பிடலாம், 3 நபர் சாப்பிடக்கூடிய உணவு 4 நபர் சாப்பிடலாம், அப்படி ஒண்ணு எண்ணிக்கை குறித்து சொல்லப்பட்ட கருத்து இது கிடையாது. இங்கு பகிர்ந்து உண்ணுதல் என்பது வரக்கத்தை உண்டாக்கும் என்று சொல்கிறார்கள். அப்ப 2 பேர் ஒரு உணவை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் 3வது நபரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஏன்னா அந்த 3 நபர்களுக்கும் அது போதுமானதாக அமையும். ஏன்?
அதில் அவர்கள் ஒன்று சேர்ந்து சேருகிறார்கள், ஒன்று சேர்ந்து சாப்பிடுகிறார்கள். அதில் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லி அவர்கள் ஒன்று சேர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக அல்லாஹ் அதில் ஒரு அபிவிருத்தி, ஒரு பரக்கத்தை அல்லாஹ் தருகிறான். அந்த பரக்கத்தின் மூலம் அவர்கள் வயிறு நிரம்பக்கூடியவர்களாக, அந்த சாப்பாடு அவர்களுக்கு போதுமாக கூடியதாக ஆகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரிதான் 3 நபர்களுக்குரிய சாப்பாடு 4 நபர்களுக்கு போதுமாகும் என்று சொல்வார்கள். அப்ப 3 பேர் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு இருக்கா? அவங்க 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க ஒரு சபையில, 4வது நபர்களை சேர்த்துக் கொள்ளுங்க, சேர்த்து அவர்களையும் உட்கார வைங்க, அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. அதுல உங்களுக்கு ஒன்றும் குறைஞ்சு போறது கிடையாது. அந்த சாப்பாடு குறை ஒன்றும் ஆகாது. அது நிறைவான சாப்பாடாக தான் அது ஆகும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தராங்க. பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி. இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பகிர்ந்து உண்பது என்பது அது பரக்கத்தை பெறும் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ உணவு என்பது நீங்கள் கூடுதலாக ஒரு நபரை சேர்த்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு குறை ஏற்படுத்தாது, அது உங்களுக்கு பரக்கத்தை தான் உண்டாக்கும் என்பதை சொல்லித் தராங்க. இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த பாடத்திற்கு கீழ் இந்த ஹதீஸ் என்பது பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இருக்கு. அடுத்தபடியாக 2வது ஹதீஸ், இன்னும் 756வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு? வான் ஜாபிரின் ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. قال, அந்த ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் செவியுற்றுள்ளேன். யகூலு, அவர்கள் சொல்வார்கள், துஆமுல் வாஹிதி, ஒருவனுடைய உணவு என்பது யக்ஃபில் இஸ்னைனி, இருவருக்கு போதுமாகும். வ துஆமுல் இஸ்னைனி, இருவருடைய உணவு என்பது யக்ஃபில் அர்பஅத, 4 நபர்களுக்கு போதுமாகும். வ துஆமுல் அர்பஅதி, இன்னும் 4 நபர்களுடைய உணவு என்பது யக்ஃபிஸ் ஸமானியத, 8 நபர்களுக்கு போதுமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். மேல சொல்லப்பட்ட மாதிரி அதே கருத்து தான். எண்ணிக்கை என்பது நோக்கம் அல்ல. ஒரு உணவு எந்த அளவிற்கு நாம் அந்த உணவில் சேர்த்துக் கொள்கிறோமோ, ஆட்களை சேர்த்துக் கொள்கிறோமோ, நபர்களை சேர்த்துக் கொள்கிறோமோ, அந்த அளவிற்கு பரக்கத் என்பது அந்த உணவில் உண்டாகக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு நபருடைய சாப்பாடு 2 பேர் சாப்பிடலாம், அது போதுமாகும். 2 நபர்கள் இருக்கிறீர்களா, அந்த சாப்பாடை 4 நபராக சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். 4 நபர்கள் ஒரு சாப்பாடை வச்சிருக்கீங்களா, அதை 8 நபர்களாக நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்கள். அது உங்களுக்கு பரக்கத்தை தான் தரும். எந்த விதத்திலேயும் அது குறை ஏற்படுத்தாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்ன? மேல் சொல்லப்பட்ட அதே காரணம் தான். உணவு என்பது நீங்கள் பகிர்ந்து சாப்பிடுவதன் மூலம் அது உங்களுக்கு பரக்கத்தை தரும். அதனால் நீங்கள் பகிர்ந்து, நீங்கள் இரட்டிப்பாக சாப்பிடுங்கள். ஒருத்தர் இருந்தா 2 பேர், 2 பேர் இருந்தா 4 பேர், 4 பேர் இருந்தா 8 பேர், இப்படி இரட்டிப்பாக நீங்கள் கூட்டிக் கொண்டு சாப்பிட்டு விடுங்கள், சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இருக்கு. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 111வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு அதபி ஷுர்பி வஸ்திஹபாபி தனஃபுஸி ஸலாஸன் ஹாரிஜல் இனாஇ வகராஹத்தின் தனஃபுஸி ஃபில் இனாஇ வஸ்திஹபாபி இதாரத்தில் இனாஇ அலல் ஐமனி ஃபல் ஐமனி பஅதல் முப்ததஇ என்று சொல்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் பாருங்க. பாபு அதபி ஷுர்பி, பருகுதல் என்பதை குறித்த, பருகுதலுடைய ஒழுக்கத்தை குறித்த பாடமாக இருக்கு. அப்போ ஒரு பானத்தை எப்படி அருந்த வேண்டும், ஒரு தண்ணீரை எப்படி அருந்தணும், ஒரு பால், ஒரு டீ, இப்படி பானங்கள் இருக்குதா இல்லையா, எந்த பானமாக இருந்து கொள்ளலாம். அப்போ அந்தந்த பானங்களை எப்படி அருந்த வேண்டும், அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன என்பதை பற்றி கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் இருக்கு. இன்னும் அது மட்டும் கிடையாது. வஸ்திஹபாபி தனஃபுஸி ஸலாஸன், 3 முறைகள் மூச்சு விடுதல் என்பது அது முஸ்தஹப்பு, விருப்பத்தக்க காரியமாக இருக்கும், சுன்னத்தான காரியமாக இருக்கும். எங்க? ஹாரிஜல் இனாஇ, பாத்திரத்திற்கு வெளிப்புறத்தில். பாத்திரத்துக்கு வெளிப்புறத்துல 3 முறை மூச்சு விடுவது சுன்னத். அப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணி குடிக்கிறோம்னு சொன்னா அந்த பாத்திரத்துக்குள்ள மூச்சு விடக்கூடாது. பாத்திரத்தை குடிக்கக்கூடிய சமயத்துல மூச்சு விடாம அதை எடுக்கக்கூடிய சமயத்தில் 3 முறைகள் எடுத்தெடுத்து குடிப்பது சுன்னத்தா இல்லையா? அப்படி எடுத்தெடுத்து குடிக்கக்கூடிய சமயத்தில் மூச்சு விட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி மூச்சு விட்டுக் கொள்ளுதல் என்பது அது ஒரு சுன்னத், முஸ்தஹப் என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் இருக்கு. இன்னும் வகராஹத்தி தனஃபுஸி ஃபில் இனாஇ, இன்னும் அந்த பாத்திரத்தில் மூச்சு விடுதல் என்பது கராஹத், அது ஒரு வெறுக்கத்தக்க காரியமாக இருக்கு. சொல்லப்பட்ட மாதிரி தான். நம்ம ஒரு பாத்திரத்தை குடிக்கிறோம்னு சொன்னா குடிக்கக்கூடிய சமயத்திலேயே மூச்சு விட்டுட்டே குடிக்க கூடாது.
அப்ப அப்படி மூச்சு விட்டு குடிப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? நம்முடைய வெளிமூச்சு என்பது அதில் சில ஜேம்ஸ், அதுக்கு சில கிருமிகள் இருக்கக்கூடும். அப்ப அது அந்த தண்ணீரில் சென்று விடும், வானத்தில் சென்று விடும். சில நபர்களுக்கு சளி இருக்கலாம். அப்படி மூச்சு விடும் மூலமாக அந்த சளியினுடைய துகள்கள், அந்த துகள்கள் எல்லாம் தெரித்து அந்த தண்ணீரில் விழக்கூடிய சூழல் என்பது அமையும். அப்ப அதனால்தான் சொல்றாங்க, அப்படி பாத்திரத்திற்குள் மூச்சு விடுவது என்பது அது கராஹத், அது ஒரு வெறுக்கத்தக்க காரியம் என்பதை சொல்லித்தராங்க. அது மட்டும் கிடையாது, வஸ்திஹபாபி, இன்னும் சுன்னத்தாகும், இன்னும் முஸ்தஹப், விருப்பத்தக்க காரியமாகும். இதாரத்துல் இனாஇ, பாத்திரத்தை சுற்றி வர செய்வது. இதாரத்துனா சுற்றி வர செய்வது, ஒரு பாத்திரத்தை அப்படியே மாத்தி விடுறது, அப்படி சுத்தி வர செய்யறது திரும்ப. அலல் ஐமணி, வலதுபுறத்தில் இருக்கும் அந்த நபரின் மீது அந்த பாத்திரத்தை, நபரிடத்தில் அந்த பாத்திரத்தை சுற்றி வர செய்தல் முஸ்தஹப். அவர் என்ன செய்யணும்? ஃபல் ஐமணி, இன்னும் அந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர், பாதல் முபத்ததஇ, ஆரம்பிக்கக்கூடியவர், அதாவது துவங்கக்கூடியவருக்கு பின்னால் அந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர் துவங்க வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு பாத்திரத்தை தண்ணியை குடிச்சிட்டு அதை நம்மளை சுத்தி ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா, நம்ம வலதுபுறத்துல யார் இருக்கிறார்களோ அவர்களின் பக்கம் சுற்றி விட வேண்டும். வலதுபுறத்துல யார் இருக்காங்க அவங்க கையில கொடுக்கணும். அவர் என்ன செய்யணும்? அவர் அடுத்தவர் கையில கொடுக்கணும். அப்போ முதல்ல துவங்கக்கூடியவர் யாரு? நம்ம தான் துவங்குறோம், நம்ம தான் முபத்ததி. இங்க சொல்லப்படக்கூடிய அந்த ஆரம்பிக்கக்கூடியவர் நம்ம தான். அப்ப அந்த ஆரம்பிக்கக்கூடியவருக்கு பின்பு வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர் துவங்க வேண்டும். அந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர் அவருக்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர் இடத்தை கொடுக்கணும். இப்படியே அந்த பாத்திரம், அந்த சட்டி அப்படியே சுற்றி வந்து திரும்ப அது அடையக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுதான் இதாரத், இதுதான் சுற்றி வர செய்யுதல். அப்ப இப்படிப்பட்ட காரியமும் ஒரு முஸ்தஹப், ஒரு சுன்னத்தான காரியமாக இருக்கின்றது என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது இருக்கு. அப்ப புரியுதுங்களா? இங்க நிறைய விஷயத்தை சொல்றாங்க. பான மருந்துடைய ஒழுக்கத்தை பற்றி கற்றுத்தராங்க. இன்னும் அந்த பாத்திரத்திற்கு வெளியில் 3 முறை மூச்சு விடுதல், அது சுன்னத்துன்னு சொல்றாங்க. அந்த பாத்திரத்துக்குள்ள மூச்சு விடுவது என்பது கராஹத்துன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த பாத்திரத்தை வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நபரோடு சுற்றி விடுதல் என்பது ஒரு சுன்னத் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அப்போ இந்த பாடத்தினுடைய தலைப்பு இதுதான். அப்ப இதை குறித்து வரக்கூடிய செய்திகளாதான், இதற்கு பொருத்தமான விஷயமாக தான் இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் அமையக்கூடியதாக இருக்கும். பாருங்க, முதலாவது ஹதீஸ், இன்னும் 757வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியது? அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கான அவர்கள் ஆகியிருந்தார்கள், யதனஃபஸு ஃபிஷ் ஷராபி ஸலாசன், குடிபானத்தில் 3 முறைகள் மூச்சு விடக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். அப்ப எந்த ஒரு குடிபானமா இருக்கலாம், அந்த ஷராபில் எல்லாம் கட்டுப்படும். அது நல்ல ஒரு பாலாக இருக்கலாம், இல்லை அது தேனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பானமாக இருக்கலாம், குளிர்பானமாக இருக்கலாம். இப்படி எதாக இருந்தாலும் சரிதான். அந்த பானங்களில் அருந்த பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எங்க மூச்சு விடுவாங்க? அந்த பாத்திரத்துக்குள்ள மூச்சு விட மாட்டாங்க. அந்த பானத்தை குடிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த பானத்தை எடுத்துக் கொள்வார்கள், எடுத்து குடிப்பார்கள். அந்த எடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த இடைவேளைகளில் அவர்கள் மூச்சு விட்டுக் கொள்வார்கள் என்பதை நமக்கு கற்றுத்தராங்க. இதுதான் அந்த கருத்து. முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. பாருங்க, சொல்றாங்க பாருங்க, யானி, அறிவிப்பாளர் நாடுகிறார், யதனஃபஸு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு விடுவார்கள், ஹாரிஜல் இனாஇ, அந்த பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தில் மூச்சு விடுவார்கள் என்பதை தான் அறிவிப்பாளர் நாடுகிறார் என்பதை கற்றுத்தராங்க. அப்போ பானத்தினுடைய உள்புறம் கிடையாது, வெளிப்புறம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு விடக்கூடியவர்களாக இருப்பார்களே தவிர, அவருடைய மூச்சு காற்று என்பது அந்த பானத்திற்கு உள்ளிலேயோ அந்த பாத்திரத்துக்கு உள்ளிலேயோ அது செல்லாது என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்துல நம்ம இந்த மேல சொல்லப்பட்ட இந்த 6வது ஹதீஸ், இந்த ஹதீஸையும் 7வது ஹதீஸான இந்த ஹதீஸையும், பின்பு இந்த 110வது பாடமான இந்த பாட தலைப்பை குறித்த செய்திகள், இந்த 1வது ஹதீஸ், இந்த 2வது ஹதீஸ், பின்பு இந்த 101வது பாடத்தை குறித்த செய்திகள், அடுத்தபடியாக அதில் வரக்கூடிய 1வது ஹதீஸ் என்று இந்த ஹதீஸோட இந்த பாடத்தை நாம், இந்த ஹதீஸுடைய அனைத்து விஷயத்தை பற்றிய முழுமையான செய்திகள், தர்ஜுமாக்களை எல்லாம் வைத்து இந்த பாடத்தை நாம் இதோட நிறைவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் படித்த அனைத்து காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 2வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம்.
வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.